ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா எறா தொக்கு செய்ய போறேன். அடுப்புல கடாய் வச்சிருங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் 100 கிராம் எண்ணெயை போட்டுக்கோங்க. வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். போட்டதுக்கு அப்புறம் நல்லா பொன்னிறமா வதங்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொத்தமல்லியும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகணும். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் போடுங்க. தனியா தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. சிக்கன் 65 மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி மசாலா போட்டா. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க. இந்த மசாலா ஸ்மெல் அந்த எல்லாமே போகணும், அதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். அவ்வளோதான், கொஞ்சோண்டு போட்டாவே போறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டை எடுத்து நீங்க மூடி வச்சிடலாம். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி ஸ்லோ பண்ணி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளி வெங்காயம் எதுவுமே தெரியல பாருங்க, நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. முன்னாடியே வச்சுட்டேன். உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா எறா கழுவி வச்சிருக்கேன். இப்ப அந்த டைம்ல போடுங்க. போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திருங்க. நல்லா தட்டு எடுத்து மூடி வச்சுட்டு ஸ்லோ பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்க, ஓபன் பண்ணி காட்டுறேன். நல்லா ஏறாலாம் நல்லா வெந்து சூப்பரா வந்திருக்கு. இந்த எண்ணெய்லாம் இந்த மாதிரி மேல வந்து நிக்கிற நேரத்துல கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. போட்டு அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இன்னும் ட்ரை ஆக்கணும்னா கூட ட்ரை ஆக்கலாம். நான் இது எங்களுக்கு வந்து இது போறோம்னு நான் ஆஃப் பண்ணிட்டேன். முடிஞ்சிருச்சு. நான் ஒரு கிண்ணத்துல போட்டு காட்டுறேன்.